பாயசம் சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டோம் பணம் வருது சார் அப்படின்றார். எப்படிங்க வருது? பாயசம் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் பணம் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு சார் அப்படின்றார். ஸோ இது வந்து பணம் வந்து அந்த இடத்துல வரவு அப்படின்றது வரும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து அப்பம் என்றைக்கு சார் சாப்பிட்டோம்? வெள்ளிக்கிழமை சாப்பிடுங்க, திங்கள் வெள்ளி 2 நாளும் சாப்பிடுங்க. அப்பம் சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு பாருங்கள், அன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பொருளாதார வளர்ச்சி, உங்களுக்கு கைக்கு பணம் வருதா இல்லையா, கைக்கு காசு வருதா இல்லையா, அதை வந்து நோட் பண்ணுங்கள். வடை சாப்பிட்டு எனக்கு தொழிலில் வந்து வருமானம், நல்ல வருமானம், இந்த வருஷத்துலேயே இந்த லாட்டில் தான், லாட்டுன்னு சொல்லுவாங்க, அது இந்த லாட்டில் இந்த சரக்கில் தான் எனக்கு லாபம்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி வந்து சுக்கிரனோட அமைப்பு, இது எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது சுக்கிரன்னா இனிப்பு தான், குருனாலும் இனிப்பு. குரு இனிப்புக்கும் சுக்கிரன் இனிப்புக்கும் என்ன சம்மந்தம், அதான் டிஃப்ரெண்ட்டுன்னா, செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் அல்வா சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார தடை நிவர்த்தியாகி வரவுன்றது வர ஆரம்பிக்கும். ஓம் 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் நிலம்பரை, போலுமேற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சின்ன வடிவேலும் திருமுகம், பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமலர், கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன், எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொன்றுமே வந்துட்டு உங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய அல்டிமேட்டான விஷயங்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து சம்மந்தப்படும். குறையில்லாத குடும்பம் இல்லை. அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குறை, ஒன்று பொருளாதார நெருக்கடியோ, ஒன்று குழந்தை பேரின்மையோ, ஒன்று இடம் வாங்கணுமோ, வீடு கட்டணுமோ, ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குங்களா சார், 25 வருஷமாக என் பசங்களே வேலைக்கு போகிறாங்க சார், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கலை, வீடு கட்டலை, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான தீர்வுகள் நம்ம சொல்லிட்டு வரோம். அது ப்ரூஃபோடு சொல்லிட்டு வரோம். இந்த விஷயத்தை செய்யுங்க, இது நடக்கும், இது நடந்துச்சு, நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த அது நம்ம ஆலய தீபம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, எகைன் தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பேர். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வந்துட்டு தனம், வாக்கு, குடும்பம்னு பேர். ஒவ்வொரு ஜாதத்துலையுமே ஜாதகர், லக்னம்ன்றது ஜாதகர், லக்னாதிபதி ஜாதகர். லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து தனம், வாக்கு, குடும்பம். தனம்னா காசு பணம், வாக்குனா சொல்கிற பேச்சை காப்பாற்றோன்னா காப்பாற்ற மாட்டானா, வாய். 2ஆம் இடம் வந்து வாய், தனம். பணத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தம் உண்டு. என்னென்னா பொருளாதார, அதாவது தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போது 2ஆம் இடம்ன்றது என்ன சொன்னால் தனம், 2ஆம் இடம்ன்றது வாய். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உணவு இருக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்கு இது உணவு. அதாவது நட்சத்திரத்தை எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டத்தை தான் வந்து நட்சத்திரன்றோம். ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறோம். நட்சத்திர கூட்டம், நட்சத்திர தொகுப்பு, அதை தான் வந்து நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 27 நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம்னா, அஸ்வினினா குதிரை. அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்க்கும் பொழுது குதிரையோட தலை மாதிரி இருக்கும். அந்த நட்சத்திர கூட்டத்துடைய வடிவமைப்பு குதிரை மாதிரி இருக்கும். அதனால் அது அந்த அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சாங்க. அது அஸ்வினி நட்சத்திர தொகுப்பு. அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உணவு, அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் சார்ந்த உணவு வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு 2ஆவது நட்சத்திரம் தனம், அதாவது 2ஆவது நட்சத்திரம் வந்துட்டு தனத்தை, பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ 2ஆவது நட்சத்திரத்துக்கான உணவை இவர்கள் உட்கொள்ளும் பொழுது, ரெகுலராக அதை சாப்பிடும்போது இவங்களுக்கு பொருளாதாரம் ஆக்டிவேட் ஆகும். சார் நம்புற மாதிரி சொல்லுங்கள் சார், அதானே கேள்வி. நிச்சயமாக இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் நேரில் வர கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துட்டு இருந்த விஷயம். அவங்களுக்கு நான் ஒருத்தருக்கு வந்து சொல்கிறேன், பாயசம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறேன். சாப்பிட்றோம் சார் அப்படின்ட்டு போயிட்டார். பாயசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு, சார் என்ன சார் இது அப்படின்னா, என்னங்க அப்படின்னா, சரி சார் பாயசம் சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டோம் பணம் வருது சார் அப்படின்றார். எப்படிங்க வருது? பாயசம் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் பணம் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு சார் அப்படின்றார். ஸோ இது வந்து பணம் வந்து அந்த இடத்துல வரவு அப்படின்றது வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வடை வரலாம், முறுக்கு வரலாம், ஒரு பாயசம் வரலாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு வரும். சிம்பிளான உணவு, இதை சாப்பிடுங்க, இது நடக்கும். சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய அவங்க நட்சத்திரம் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க. அருகில் ஜோதிடர்கிட்டையாவது கேட்டு, சார் இந்த டேட்டு டைம் என்னோடது, இந்த என்ன நட்சத்திரன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கான உணவு சொல்கிறேன், ஒரு நோட்டு பேனை போட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அதில் வந்துட்டு முடிஞ்ச வந்து கிழமையும் சொல்கிறேன், அந்த கிழமைகள் வந்து தவறாது சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து தனஸ்தானன்றது ஆக்டிவேட் ஆகும். இப்போது
அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 2வது நட்சத்திரத்துக்கான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 2வது நட்சத்திரம் என்னது? பரணி. பரணிக்கான உணவு வந்து அப்பம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து அப்பம். என்னைக்கு சார் சாப்பிட்டோம்? வெள்ளிக்கிழமை சாப்பிடுங்க, திங்கள் வெள்ளி 2 நாளும் சாப்பிடுங்க. அப்பம் சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு பாருங்கள், அன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பொருளாதார வளர்ச்சி, உங்களுக்கு கைக்கு பணம் வருதா இல்லையா, கைக்கு காசு வருதா இல்லையா, அதை வந்து நோட் பண்ணுங்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்பம் வந்து திங்கக்கிழமை நாள்லேயும் வெள்ளிக்கிழமை நாள்லேயும் சாப்பிட்டு வாங்க. இல்லை பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சாப்பிடுங்க மறக்காமல். உங்களுக்கு அன்னைக்கே இம்மிடியட் ரிசல்ட், பணம் கைக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, பொருளாதாரத்தை வந்துகிட்டே இருக்கும். 2வது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் கிளைண்ட், இவரும் ஒருத்தர் கிளைண்ட்டு, இவருக்கு நான் சொல்லியிருக்கேன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை சொல்லியிருக்கேன். ஏன்னா பரணி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வடை. அப்போ தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணால் இவர் நண்பர், இவர் வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். வடை சாப்பிட்டு அவருக்கு வந்துட்டு தொழில் செய்கிறார், பிஸ்னஸ். அவர் வந்து இந்த ஜவுளி தொழில். ஒரு வடை சாப்பிட்றாரு. ஒரு வடைன்னு சொன்னமே 4 வடை வாங்கி சாப்பிட்டார். அன்றைக்கே வந்துட்டு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, போய் ஜவுளி பார்க்கலாம் அப்படின்னு போய் எடுத்து அதில் நல்ல ப்ராஃபிட் அவருக்கு. என்ன பாலாஜி இப்படியெல்லாம் நடக்குமா? அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட கேட்டு இன்னும் நிறைய செம்பருத்தி அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இது வடை சாப்பிட்டு எனக்கு தொழிலில் வந்து வருமானம், நல்ல வருமானம். இந்த வருஷத்துலே இந்த லாட்டில் தான், லாட்டுன்னு சொல்லுவாங்க அது, இந்த லாட்டில் இந்த சரக்கில் தான் எனக்கு லாபம்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்போ இது வேலை செய்யுது அப்படின்னும் போது பரணி நட்சத்திரக்காரங்க வந்து வடை சாப்பிடுங்க, பருப்பு வடை, சரிங்களா? வடை சாப்பிட்டுவாங்க. இது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தாராபலம் உள்ள தனஸ்தான நட்சத்திரம் வந்துட்டு ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்கான விஷயம் வந்து ஜிலேபி. அதுக்காக ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஜிலேபி சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி வந்து சுக்கிரனோட அமைப்பு, இது எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது சுக்கிரனா இனிப்பு தான், குருனாலையும் இனிப்பு. குரு இனிப்புக்கும் சுக்கிரன் இனிப்புக்கும் என்ன சம்பந்தம், அதான் டிஃப்ரெண்ட்டுன்னா, சுக்கிரனோட இனிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கலந்த இனிப்பு, குருவோட இனிப்புன்றது இனிப்பு மட்டும். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, ஜிலேபி சாப்பிடுங்க. நாள் சொல்லணும் இல்லையா, அதை நம்ம விட்டுட்டோம். பரணி நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்பம் சாப்பிடணும்னு சொன்னோம். அது வந்து திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா வடை சாப்பிடணும்னு சொன்னோம். அது வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜிலேபி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் திங்கக்கிழமையும். புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்து ஜிலேபி சாப்பிட்டுவாங்க, உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2வது நட்சத்திரம் தன நட்சத்திரம் வந்து தனஸ்தான நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தாராபலம் உள்ள நட்சத்திரம். ரோகிணிக்கு வந்து மிருகசீரிஷம். அப்போ மிருகசீரிஷத்துக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா அல்வாவும் வந்து கிட்டத்தட்ட சுக்கிரனுடைய இதுதான் வரும். அதுலேயும் வந்து லைட்டாக புளிப்பு கலந்த டேஸ்ட் வரும். அப்போது இந்த நட்சத்திரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அல்வா சாப்பிட்டு வரும்பொழுது அது நாள் சொல்லியிருக்கு. நாள் வந்துட்டு சனிக்கிழமையும், அதாவது மிருகசீரிஷத்தோட நட்சத்திரம் மிருகசீரிஷம் போது வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் அல்வா சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார தடை நிவர்த்தியாகி வரவுன்றது வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து திருவாதிரைக்கான உணவு வந்து பார்த்திங்கன்னா பொரி. நார்மலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம், சின்ன விஷயம். நார்மலாக பொரி வந்து ஒரு டைம் பாஸுக்கு கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பொரியை வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. யார்? மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா இது வந்துட்டு 100% வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுத்த விஷயம். என்னுடைய கிளைண்ட்ஸுங்களுக்கு, நேரில் வர கிளைண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குற விஷயத்தை இன்றைக்கி நம்ம ஆலதீபம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நிறைய ரிசல்ட்டு. இதை பார்த்துட்டு வந்து நிறைய அந்த அவங்களாமே வந்து செஞ்சு பார்த்துட்டு ஃபோன் கால் வழியாக சொன்ன விஷயங்கள் இது நடக்குது நிச்சயமாக. அதாவது வந்து நானும் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அப்பப்போ நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிற பரிகாரத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அது நடக்குதான்னு பார்த்துட்டு தான் வெளியிலே கொடுப்போம். அந்த வகையில் வந்துட்டு மிருகசீரிஷத்துக்கு வந்துட்டு பொரி சாப்பிடுங்க. அது என்ன நாளில் சார் சாப்பிட்றது அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே நீங்கள் சாப்பிட்லாம் பொரி. இல்லை சார் நான் பொரி தானே சிம்பிளாக கிடைக்கிறது, டைம் பாஸுக்கு எல்லா நாளுமே சாப்பிடணும், தாராளமாக சாப்பிடுங்க. பொரி சாப்பிட உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரன்றது, பணம்ன்றது தடை இல்லாமல் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பொரி.
அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், திருமணம் தான் பிரச்சனை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் பொருளாதாரம்லாம் கவலை இல்லை, இவங்களுக்கு காசு பணம் காரு வீடு எல்லாமே வந்துடும். அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, கல்யாணம் தான் பிரச்சனை. இதில் ஏன் அந்த காசு பணம் பொருளாதார பிரச்சனையே இல்லை அப்படின்றனா, இவங்க வந்து மகாலட்சுமியோட அம்சம். திருவாதிரைன்னா திருமகள்னு பேர். திருவாதிரைக்கு வந்து திருன்னு வரும் ஸ்டார்டிங்கில். திருனா திருமகள், திருமகள்னா மகாலட்சுமி. காசு பணம் காரு வீடு பிரச்சனை இல்லை. திருனா திருமணம், அப்போ திருமணம் இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ காசு பணம் காரு வீடு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து சார் காசு பணம் காரு வீடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோன்னா அந்த இடத்துல டெய்லர் மிஷின் வந்துடும். அவங்க வீட்டில் டெய்லர் மிஷின் இருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் அங்கே பொருளாதாரமும் தடை, திருமணமும் தடை. அதனால் அது வந்து தனி, அது ஜாதகம் அது பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம் என்னென்ன கிரக இணைவுகள் இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயசம் சார் என்ன நாளில் சாப்பிட்லாம் அப்படின்னா, வியாழன் சனி, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துட்டு பாயசம் சாப்பிடுங்க. அது பருப்பு பாயசம், ஆறு சேமியா பாயசம், அது வாட் எவர் இட் இஸ், பாயசம் சாப்பிட்டு வாங்க. நீங்கள் கம்பல்சரி அந்த இந்த பாயசம் தான் வந்து சாப்பிட்டு அவர் கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் பணம் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 100% வந்து வளர்ச்சி தரும். தொடர்ந்து அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான உணவுன்றது வந்து நம்ம சேனலில் ஆலய தீபம் சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். சார் உடனே ஃபோன் பண்ணி சார் இந்த நட்சத்திரம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கீங்க, அடுத்து வரலன்னு இருக்கீங்க. அடுத்தடுத்து இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வரும்போது உங்களுக்கு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்துக்கும் இந்த உணவை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.